எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பாஸ்ட் லைஃப் பற்றின லாஸ்ட் அப்டேட்டாக இது இருக்கும். டிக்டாக் டைமில் ரீல்ஸ் போட்டு ரொம்பவே பாப்புலரானவர் தான் மணி. இவரை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவர் பாப்புலராகி இருந்திருக்காரு. டிக்டாக் ட்ரெண்டிங்கில் இருந்த டைமில் தான் கனி அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. மேரேஜை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருமே யூடியூப், இன்ஸ்டாகிராமில் எல்லாம் வீடியோ போட்டு ஒரு பிரபலமான செலிபிரிட்டிஸாகவே மாறிட்டாங்க. அதை தொடர்ந்து கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. சீக்கிரமாகவே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு ஃபேன்ஸ் பலருமே ரிக்வெஸ்ட் வச்சுட்டு வந்த நிலையில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் இப்போ கோர்ட்டில் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கூடி சீக்கிரமாகவே எங்களுக்கு விவாகரத்து ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மணி ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து மணி தனுஷா கூட ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு வந்தார். ஃபேன்ஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு நீங்களும் தனுஷாவும் லவ் பண்ணுறீங்களா, நீங்கள் தான் மணியை ரெண்டாவதாக மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே கேள்வி கேட்டுக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் மணியை அவரோட செகண்ட் மேரேஜை பற்றி ஓப்பன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கான ஐடியா இருக்குது, அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே வீட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அம்மா எனக்காக சின்சியராக பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எனக்காக இல்லை அப்படின்னாலும் அம்மாவுக்காக நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பேன், கல்யாணம் பண்ணி அவங்க கையில் கூடி சீக்கிரம் ஒரு பேர பையனை கொடுப்பேன் அப்படின்னு மணி சொல்லியிருக்காரு. இதை கேட்ட ஃபேன்ஸ் பலருமே மணிக்கு கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. மேலும் ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு இப்போ இருந்து அவங்களோட மேரேஜுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ஃபேன்ஸ் நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்கிறீங்க, இது எந்த அளவுக்கு சீரியஸ் அப்படின்னு எங்களுக்கு தெரியல, ஆனா கனி ரொம்பவே நல்லவங்க, உங்க சண்டையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்க கனி கூட ஒன்று சேர்ந்து வாழுங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க.